Hello students. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ்ல வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் வந்து 5 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க. இது ரொம்ப ப்ரிப்பேர் பண்றதும் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா மெயினா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ப்ளஸோ அல்லது டெஃபிஷியன்சியோ ரெண்டையும் கண்டுபிடிக்க, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரும், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட்டோடைய எய்ம். சரியா? ஸோ த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ட்ரீட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் as surplus and not the profits. So அவங்க profit அப்படின்னு எடுக்கிறது இல்ல. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள டிஃபரன்ஸை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா சர்ப்ளஸ் அப்படின்னு மீன் பண்ணிக்கிறாங்க. ரைட்? ஸோ இந்த ப்ராஃபிட் அசர்டைன் பண்ணக்கூடிய பர்பஸ்க்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நெட் லயபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நெட் லயபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவரிஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆபீசர்ஸ் தான் இந்த ஆக்சுவரிஸ் அப்படிங்கக்கூடிய பர்சன்ஸ் தான் இந்த நெட் லயபிலிட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த நெட் லயபிலிட்டி கால்குலேட் பண்ணி அதுக்கு பிறகு அதை எதோட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டோட கம்பேர் பண்ணுவாங்க. சோ இந்த கம்பேரிசன் தான் நம்ம வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட்ல பார்க்க போறோம். சரிங்களா? சோ in valuation balance sheet the net liability is compared with the life assurance fund. இதுதான் கான்செப்ட். சோ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் லைஃப் ஃபண்ட் அண்ட் நெட் லைபிலிட்டி தான் ஒன்னு சர்ப்ளஸ் கிடைக்கும், இல்லாட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் தான் இந்த மாதிரியான ஆக்சுவல் வேல்யூஷன் ப்ராஃபிட் கால்குலேஷன் வந்து நமக்கு பண்ணுவாங்க. அதை வந்து பண்ணதுக்கு பிறகு பாலிசி ஹோல்டர்ஸ் கிட்ட அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் இஸ் மோர் தேன் த நெட் லயபிலிட்டி. எக்ஸஸ் வந்து நம்ம சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்றோம். லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் இஸ் லெஸ் தேன் த நெட் லயபிலிட்டி. எக்ஸஸ் வந்து நம்ம டெஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ யூஸ்வலா சர்ப்ளஸ் வந்தா மட்டும்தான் நமக்கு அக்கௌண்ட்ல காமிப்பாங்க. டெஃபிஷியன்சி யூஸ்வலா நம்ம காமிக்கிறது இல்ல. இப்ப அதோடைய ஃபார்மேட் நம்ம என்னன்னு பாத்துடலாம். ரைட்? ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்மேட் தான். ஸோ டெபிட் சைடு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெட் லயபிலிட்டி ஆஸ் பர் ஆக்சுவரி வேல்யூஷன் இது சம்ல கொடுத்துருப்பாங்க, அதை எழுதிக்கோங்க. ரைட்டா? அதே மாதிரி லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டுடைய பேலன்ஸும் சம்ல கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்க எழுதிக்கோங்க. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எய்தர் சர்ப்ளஸ் ஆர் டெஃபிஷியன்சி ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உங்களுக்கு கிடைக்கும். டெபிட் சைட்ல வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து சர்ப்ளஸ், கிரெடிட் சைடு பேலன்ஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து டெஃபிஷியன்சி. ரைட்? சோ இதுதான் வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட்டுடைய ஃபார்மேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தியரிலையும் வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட்னா என்ன, அதோடைய ஃபார்மேட் அப்படின்னு கேட்டாலும் நீங்க எழுதலாம், சம்ம கேட்டாலும் ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். ரைட்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டை நம்ம எப்படி ட்ரீட் பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் போட்ட பிறகு நம்ம ப்ராஃபிட்ஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படின்றது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் கான்செப்சுவலா இருக்கும், கொஞ்சம் கவனிங்க. ரைட்? அக்கார்டிங் டு செக்ஷன் 28 ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்ட், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆக்ட் 1956, 95% of the surplus as disclosed in the valuation balance sheet should be declared as bonus to policy holders. So section 28 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 95% of the surplusல 95% எதா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு போனஸா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. ரைட்டா? அதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது ஏதாவது இன்டரிம் போனஸ் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும், சர்ப்ளஸோட நம்ம ஆட் பண்ணணும். எனி இன்டரிம் போனஸ் paid to the policy holders should be added back to the surplus as disclosed by the valuation balance sheet. அடுத்தது any dividend ஏதாவது நம்ம பே பண்ணியிருந்தாலோ அல்லது provision for loss on revaluation of investment ஏதாவது காமிச்சிருந்தாலோ அது வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? சோ இப்போதைக்கு நீங்க இதை வாசிச்சு பார்த்து அந்த மீனிங்க புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் உங்களுக்கு அதை ஆட் லெஸ்ங்கிறத நான் போட்டு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? சோ இன்டரிம் போனஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம
ஆட் பண்றோம் சரிங்களா. எனி டிவிடெண்ட் பே பண்ணாலோ அல்லது லாஸ் ஆஃப் ரீவேல்யூஷனுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டாலோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதெல்லாம் நம்ம லெஸ் பண்றோம் ரைட்டா. ஸோ ஆஃப்டர் மேக்கிங் த அபோவ் மென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் த பேலன்ஸ் ஆஃப் சர்ப்ளஸ் அமௌண்ட் ஷுட் பி டேக்கன் ஆஸ் சர்ப்ளஸ் அவைலபிள் ஃபார் போனஸ். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு 95% நீங்க கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா எனி இன்டரிம் போனஸ் ஆல்ரெடி பேடு ஏற்கனவே நீங்க பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா டிடெக்ட் பண்ணிடணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி போனஸ் நம்ம பே பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணி காமிச்சிருவோம். த பேலன்ஸ் ஆஃப் த அமௌண்ட் இஸ் நவ் டியூ டு த பாலிசி ஹோல்டர்ஸ். இப்ப நம்ம ரொம்ப ஈஸியா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் டியூ டு பாலிசி ஹோல்டர்ஸ் பாருங்க. சர்ப்ளஸ் நீங்க வந்து வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் போட்டீங்க இல்லையா, அந்த வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் போட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ளஸ் கிடைச்சது இல்லையா, அந்த சர்ப்ளஸ் தான் இங்க எழுதியிருக்காங்க ரைட்டா. அந்த சர்ப்ளஸை நம்ம இங்க கொண்டு வந்துடுறோம். இன்டரிம் போனஸ் பெய்ட வந்து நம்ம ஆட் பண்றோம். அதுக்கு பிறகு எதை லெஸ் பண்றோம் அப்படின்னா டிவிடெண்ட் பேயபிள் அல்லது லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அதை நம்ம லெஸ் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது நெட் ப்ராஃபிட் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து 95% நம்ம எடுத்து அதை நம்ம போட்டுட்டு அதுல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்டரிம் போனஸ் பெய்ட நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு என்னது அமௌண்ட் டியூ டு பாலிசி ஹோல்டர்ஸ் கிடைச்சிரும். இதுதான் ஃபார்மெட், இதை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு சம்மோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ரைட். ஸோ எல்ஐசி காட் வேல்யூஷன் மேட் ஒன்ஸ் இன் எவ்ரி 3 years. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா 2 வருஷமோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் இந்த மாதிரி வேல்யூஷன் வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் ஆன் 31/3/2016 இஸ் rupees 41,92,000. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் கணக்குல கொடுத்துட்டாங்க. பிஃபோர் ப்ரொவைடிங் ஃபார் rupees 32,000 ஃபார் டிவிடெண்ட் ஆன் த இயர் 2014-15, இட்ஸ் ஆக்சுரியல் வேல்யூவேஷன் on 31/3/2016 disclosed a net liability of 40,40,40,000 under annuity contracts. அப்ப இதெல்லாம் சம்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் கொடுத்துட்டாங்க ரைட்டா. நெட் லயபிலிட்டி 40,40,000 கொடுத்துட்டாங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், சர்ப்ளஸோ டெஃபிஷியன்சியோ உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சர்ப்ளஸை வச்சுக்கிட்டு இப்ப இவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பூரா பண்ணணும். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட், 32,000 டிவிடெண்ட், இன்டரிம் போனஸ் 40,000, இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டீங்கன்னா பாலிசி ஹோல்டர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அது போக 95% நமக்கு வந்து என்ன எடுக்கணும், சர்ப்ளஸ்ல இருந்து எடுக்கணும் ரைட்டா. சோ இப்போ வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் போடுற பாத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு சம்ல லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கு, 41,92,000 கொடுத்துருக்கு சரிங்களா. அதை வந்து நம்ம கிரெடிட் சைடு போடுவோம். 41,92,000 போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, இங்க வந்து நெட் லயபிலிட்டி 40,40,000 இருக்கா, அதை டெபிட் சைடு போட்டாச்சு. இப்ப ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டெபிட் சைடு வரும். அது வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே ஃபார்மெட்லயே சொல்லிட்டேன். எவ்வளவு வருது, 1,52,000 வந்து உங்களுக்கு சர்ப்ளஸா வருது ரைட்டா. சோ இந்த சர்ப்ளஸ் தான் நீங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்படியே எடுத்துட்டு போறீங்க ரைட். இனி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்மெட்ல சொல்லியிருக்கிறத அப்படியே நீங்க அப்ளை பண்றீங்க. என்ன கொடுத்துருக்கு, இன்டரிம் போனஸ் பெய்டு கொடுத்துருக்கா. இன்டரிம் போனஸ் பெய்டு இங்க என்ன கொடுத்துருக்கு பாருங்க. இன்டரிம் போனஸ் பெய்டு வந்து இங்க 40,000 கொடுத்துருக்கா. அதே இன்டரிம் போனஸ் வாஸ் பெய்டு 40,000. அந்த 40,000 அப்படியே ஆட் பண்ணிடுறீங்க. மீதி அமௌண்ட் வந்து 1,92,000 வருது ரைட்டா. அதுக்கு பிறகு டிவிடெண்ட் இருக்கிறத லெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம ஃபார்மெட்ல நான் சொல்லியிருந்தேன். டிவிடெண்ட் பேயபிள என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். ஒன்னு டிவிடெண்ட் பேயபிள் அல்லது லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. சோ டிவிடெண்ட் பேயபிள் வந்து சம்ல எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னா பிஃபோர் ப்ரொவைடிங் ஃபார் ₹32,000 ஃபார் டிவிடெண்ட் ஃபார் த இயர் 2014-15 அசம்லயே கொடுத்துட்டாங்க சரிங்களா. சோ அப்ப அந்த டிவிடெண்ட நம்ம லெஸ் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கிறது தான் நெட் ப்ராஃபிட் சரிங்களா. எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட், சர்ப்ளஸ்ல இருந்து நீங்க இன்டரிம் டிவிடெண்ட் பெய்ட ஆட் பண்றீங்க. டிவிடெண்ட் ஃபார் 2014 and 15 லெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னது, நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து தான் நீங்க 95% எடுக்க போறீங்க.
பாருங்க, இந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து நீங்க என்ன எடுக்க போறீங்க, 95% எடுக்க போறீங்க. சரிங்களா? 95% கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா 1,52,000 கிடைக்கும். ரைட்டா? 1,60,000 இருந்து 95/100 போட்டீங்கன்னா 1,52,000 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அகைன் நீங்க இன்டரிம் போனஸ் பே பண்ணிட்டீங்க இல்லையா, அதை நீங்க இப்ப கழிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அமௌண்ட் டியூ டு பாலிசி ஹோல்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இன்டரிம் போனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு இடத்துலயுமே நீங்க ஒரு தடவை ஆட் பண்றீங்க, திருப்பி ஏற்கனவே நீங்க பே பண்ணதை லெஸ் பண்றீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. ரைட்டா? ஸோ சர்ப்ளஸ்ல இருந்து இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு ஆட் பண்றீங்க, டிவிடெண்ட்டை வந்து லெஸ் பண்றீங்க, உங்களுக்கு கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட் கிடைக்குது. அதுக்கு பிறகு அந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து அமௌண்ட் டியூ டு பாலிசி ஹோல்டர்ஸ் அல்லது அமௌண்ட் அவைலபிள் டு பாலிசி ஹோல்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த 1,60,000 இருந்து 95% கண்டுபிடிச்சிருக்கீங்க. 1,52,000 வருதா? இப்ப நீங்க இன்டரிம் போனஸ் பே பண்ணிருக்கீங்க இல்லையா, அதை கழிச்சிடுறீங்க. இப்ப 1,12,000 இஸ் த அமௌண்ட் டியூ டு பாலிசி ஹோல்டர்ஸ். சரிங்களா? சோ இதுதான், இந்த சம் தான் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா 5 மார்க் 8 மார்க்ஸ் எதுல கேட்டாலும் ரொம்ப ஈஸியா, நீங்க ஸ்டெப் எல்லாம் ரொம்ப கம்மி, ரெவன்யூ அக்கௌண்ட் ஃபார்மேட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய. இதெல்லாம் உங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. நீங்க வந்து ஈஸியா 2-3 ஸ்டெப்ஸ்ல இந்த சம் வந்து பண்ணிடலாம். தியரியுமே நீங்க வந்து இதுல கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை அழகா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுற மாதிரி தான் நான் உங்களுக்கு தியரி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்சூரன்ஸ்ல, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரெவன்யூ அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து நம்ம போட்டது அப்படிங்கிறது ஒரு வீடியோ, லாஸ்டா இதுக்கு முன்னாடி போட்டதுங்கிறது ஒரு வீடியோ இருக்கு. அதையுமே நான் உங்களுக்கு அந்த லிங்கையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். கரெக்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்டுக்கான வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். அதை நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த பிளேலிஸ்ட்டை நான் அட்டாச் பண்றேன். விருப்பப்பட்டவங்க பார்த்துக்கோங்க. கார்பரேட் அக்கௌண்டிங் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹோல் சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ரைட், தேங்க்யூமா.